கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று எழுதியிருக்கிறத. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பே என்ன தெரியுமாங்க? விசுவாசித்தால் நடக்க முடியும் என்று உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். நான் தரிசித்து நடவலை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு காரியத்தை பார்த்து நம்பலை, நான் பார்க்காமலே அதை நம்புகிறதுனால என்னால் நடக்க முடியுதுன்னு இந்த வேத வசனம் சொல்லுது. ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. பாதையெல்லாம் கிளியராக இருக்கும்போது நீ நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பாதையெல்லாம் கிளியராக இருக்கனால நீ நடக்க தான் செய்வ. ஆனால் பாதையே சரியில்லாத போதும், பாதை தெரியாத போதும் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ நடக்கும்போது பாதை இல்லைனாலும் அது உருவாகி வருங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிப்ரவரி மாதம் விசுவாசத்தில் நடந்து பார், நிச்சயமாய் செங்கடலும் உனக்கு வழியை திறக்கும், யோர்தானும் வழி விடும், உனக்கு எரிகோவும் முன்னாடி இடிந்து விழுங்க. விசுவாசத்தில் நடக்க பழகு. நிறைய நேரத்தில் இந்த ஜப்பான் நாட்டில் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? பசியோடு வருகிறவனுக்கு நீ மீனை கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன பிரதர் சொல்கிறீங்க? பசியோடு வர்றவனுக்கு சாப்பாடு தானே கொடுக்கணும், ஆனால் நீங்கள் ஏன் சாப்பாட்டுக்கான வழியை கண்டுபிடிக்க சொல்கிறீங்கன்னு. நீ ஒவ்வொரு முறையும் அவனுக்கு சாப்பாடை கொடுத்தனா ஒவ்வொரு முறையும் பசிக்கும் போது ஒன்றை தேடுவான். ஆனால் நீ மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டனா அவனுக்கு எந்த நேரம் பசி வந்தாலும் அவன் மீன் பிடித்து அதை அவன் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்குது. இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், விசுவாசத்தில் நட, பாதை உருவாகும். உண்மையிலே சொல்கிறேன். உடனே ஏதாவது பிரச்சனைனா போய் இவங்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமான்னு. இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வர, விசுவாசத்தில் நீ நடக்க பழகும்போது பாதை இல்லைனாலும் உனக்கு பாதை உருவாகும். நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஷபா ஹந்தாரா பாலாபா. தரிசித்து நடவுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதனால நான் அதில் போறேன்னு அர்த்தம். விசுவாசித்து நடக்கிறேன்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? கொஸ்டினா இருக்குது, ஆன்சர் தெரியல, ஆனால் நான் போகும்போது கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் கிடைக்கும்னு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், விசுவாசித்து நட, விசுவாசித்து நடக்க பழகு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. இருளா இருக்குது, எப்படி நடக்கிறதுன்னு கேட்குற, பாதையே தெரியல, எப்படி நடக்கிறதுன்னு கேட்குற. நான் சொல்றேன், நீ விசுவாசித்தால் நடப்பாய், நீ விசுவாசித்தால் எழும்புவாய், நீ விசுவாசித்தனா உன் சூழ்நிலை மாறும். அதில் சொல்லியிருக்குல்ல, நாங்கள் விசுவாசத்தினாலே நடக்கிறோம்னு. நிறைய நேரத்தில்ங்க என்னையெல்லாம் ஆசீர்வதிக்கிறது யாராலையும் முடியாமல் இருந்தது. உண்மையில தான் சொல்கிறேன், என்னையெல்லாம் யாராலையும் உயர்த்த முடியாது. ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. என்ன என் வாழ்க்கையில் கெட்டதாக நடந்தாலும், என்ன எதிர்மாறா நடந்தாலும், நான் நம்புகிறவர் இன்னார் என்பதை அறிவேன், அவர் எல்லாத்தையும் மாற்றி விடுவார்னு. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், எக்ஸாமில் ஒரே கொஸ்டின் ஒன்றுமே புரியலைன்னு சொல்கிறியா? விசுவாசிச்சு இரு, படி, கர்த்தர் உதவி செய்வார். வேலையில் உனக்கு நல்ல இன்கிரிமெண்ட் தரலையே, விசுவாசித்து நட, விசுவாசித்து எல்லாத்தையும் செய், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் நடக்கவும், விசுவாசத்தில் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே அற்புதமாக அடையாளங்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே.
ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.